ஈஸ்வரி பயங்கர கோவமா இருக்காங்க. "அம்மா உனக்கு ஏதாவது வேணுமாம்மா?" அப்படின்னு கோபி சொல்றாரு. "எனக்கா? எனக்கு எதுவுமே வேணாம். எப்போ சொன்னேன்? எவ்வளோ நாளா சொன்னேன். ஆனா நீ எதையுமே கண்டுக்கவே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்றாங்க. "அம்மா, அம்மா இதோ பக்கத்துல தான் மெடிக்கல் இருக்கு. உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லும்மா. கண்டிப்பா நான் போய் வாங்கிட்டு வரேன்." அப்படின்னு கோபி சொல்றாரு. "சரி கோபி பரவாயில்ல. ஆனா இப்போ நான் படுக்கணும். என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்றாங்க. அப்படியா? இரும்மா நான் பண்றேன். ஏதாவது ஏற்பாடு பண்றேம்மா." அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்றாரு. அங்கேருந்து ராதிகா வராங்க. வந்தவுடனே ரூம் 2 தான் இருக்கு. ஒரு ரூம்ல நானும் அவரும் இருப்போம். இன்னொரு ரூம்ல அம்மாவும் மையும் இருப்பாங்க அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. அத கேட்டோனே ஈஸ்வரிக்கு பயங்கரமா கோவம் வருது. அங்கேருந்து போறாங்க. "இங்க பாரு, நீயும் என் பையனும் ஒரு ரூம்ல இருங்க. நான் வந்து ஒரு ரூம்ல இருக்கேன். சரியா? உங்க அம்மாக்கு இந்தா எல்லாரும் எல்லா பொருளையும் கொண்டு வந்து அப்படியே போடுறாங்க. எங்க வேணுமோ வச்சுக்கோங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு அப்படியே ஈஸ்வரி போறாங்க. அத பார்த்தோனே ராதிகாவோட அம்மாவுக்கு பயங்கரமா கோவம் வருது. அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. எதுவுமே பேசவே இல்ல. கோபியும் எதுவுமே பேசவே இல்ல. எழில், அமிர்தா, தாத்தா 3 பேருமே உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நான் இந்த ஸ்டோரி தான் எடுக்க போகிறேன், இந்த கதை தான் எடுக்க போகிறேன், இந்த படம் தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்லிட்டு இருக்காரு. கதைலாம் நல்லா தான் இருக்குது, கண்டிப்பாக இந்த படம் சூப்பராக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ராமூர்த்தி சொல்லிகிட்டே இருக்காரு. அப்போ பாக்கியா வராங்க. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அதுவாம்மா, நான் படம் எடுக்க போகிறேன்ல, அந்த கதையை சொல்லிட்டு இருந்தேன் தாத்தா கிட்ட. தாத்தா நல்லா இருக்குன்னு சொன்னார்." "அப்படியா? சரி சரி." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டு படுக்கிறாங்க. படுக்கும்போது அப்படியே ராமூர்த்தி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அப்போது சொல்கிறாங்க பாக்கியா, "என்னாச்சு? அத்தை இல்லைன்ற வார்த்தை உங்களுக்கு இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அதுக்கு என்னம்மா பண்ண முடியும்? அவள் வந்து புள்ள தான் வேணும்னு சொல்லிட்டு போயிட்டா. கொஞ்சம் வருத்தம் இருக்கதாம்மா செய்யும். பரவாயில்ல. ஆனால் அவள் அங்கே பட்டு திருந்திட்டு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. சரி, நான் ஃப்ளாஸ்கில் தண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் குடிச்சிடுங்க. டேப்லெட் போட்டுக்கோங்க. பார்த்துக்கங்க." அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. "நான் என்னம்மா சின்ன குழந்தையா? என்ன நான் பார்த்துக்கிறேம்மா. நீ இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத. சரியா? நீ போ. நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ராமூர்த்தி சொல்கிறாரு. பாக்கியா அங்கேருந்து வராங்க. கோபி அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாரு. "அம்மா, உங்களுக்கு இங்கே எல்லாமே ஓகே தானே? நீங்கள் அதே ரூம்லேயே இருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எங்கே வந்திருக்கீங்க தெரியுமா? கெத்தாக இருக்கணும். பிள்ளையோட இடத்துக்கு வந்திருக்கீங்க. நான் இருக்கிற இடத்துல என்றைக்குமே நீங்கள் மகாராணி தாம்மா. உங்களை அவ்வளோ சூப்பராக நான் பார்த்துப்பேன்." அப்படின்னு கோபி சொல்கிறாரு. "ஆமாம் ஆமாம்." அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி. இதெல்லாம் பார்க்கும்போது ராதிகாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் பயங்கரமாக கோவம் வருது. அவங்க அம்மா கூட்டிகிட்டு போய் ராதிகாவை பயங்கரமாக திட்டுறாங்க. "என்னடி நடக்குது இங்கே? என்ன நடக்குது? நீ வந்தா சரி, மாப்பிள்ளை வந்தார் சரி. ஆனால் இப்போ என்னோட ரூமில் அவங்க அம்மா போய் தங்கியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாவா இருக்குது? என்னது இதெல்லாம்? எங்கள் நிம்மதியே போச்சு." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. "இருக்குது, அந்த அம்மாவுக்கு இருக்குது. எவ்வளோ நாள் இங்கே தாக்கு பிடிக்குதுன்னு நானும் பார்க்குறேன். என்னால் என்ன பண்ண முடியுமோ எல்லாமே நான் பண்ணுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. "அம்மா எதுவும் பண்ணாதம்மா, கொஞ்ச நாள் இருந்துட்டு போட்டோம் விடுமா." அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. நான் எப்படியாப்பட்டவன்னு உனக்கு தெரியும்ல. அதெல்லாம் விட முடியாது. நான் பண்ணுற கொடுமையிலே அந்த அம்மா எப்படி ஓடுதுன்னு மட்டும் பாரு." அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மா சொல்கிறாங்க. எல்லாரும் டிவி பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ ஈஸ்வரி வராங்க. வந்த உடனே அப்படியே ரிமோட் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பார்த்துட்ருக்காங்க. அதை பார்த்தோன்னே 2 பேருமே எதுவுமே பேசவே இல்லை. "பாத்தியா, நான் டிவி பார்த்துருந்தா அந்த அம்மா வேணும்னு சொல்லிட்டு சேனலை மாற்றி வேறு ஏதோ ஒன்று பார்த்துட்ருக்கு. இந்த அம்மா நம்மளை நிம்மதியாகவே இருக்க விடாது." அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மா சொல்கிறாங்க. "மாப்பிள்ளை நம்மளை குடும்பப்படுத்துறதுக்கு கரெக்டாக ரெடியாக இருக்காரு. இனிமேல் நமக்கு நிம்மதின்றதே கிடையாது. இந்த அம்மா வீட்டை விட்டு போனால் மட்டும்தான் நிம்மதி." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. "அம்மா கத்தாதம்மா, விடுமா. என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தான் தெரியல. எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. "எல்லாத்துக்குமே காரணமே உன் புருஷன் தான். உன் புருஷன் பண்ணுற வேலைக்கு வர கோவத்துக்கு என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. அப்படியே கோபி வராரு. பயங்கரமாக முறைக்கிறாங்க. அப்படியே ராதிகாவோட அம்மா அப்படியே பார்க்குறாரு.